தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி, ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி, இந்த ரெண்டு மருத்துவக் கல்லூரிக்கும் பார்த்திங்கன்னா என்எம்சி வெப்சைட்டில் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த ரெண்டு மருத்துவக் கல்லூரியும் யாரோட ஓனர் உங்களுக்கு தெரியும், எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ கதிரவன் அவங்க சம்மந்தப்பட்ட கல்லூரி. அப்புறம் இவங்க என்னென்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு தமிழ்நாடு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிங்கிற ஸ்கீமில் வரதுனால இவங்க நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட என்ஓசி கூட அவங்க அப்ளை பண்ணல. அவங்களோட என்ஓசியே இல்லாமல் நேரடியாக அவங்க யூஜிசிட்ட அப்ளை பண்ணி அது வாங்கியிருக்காங்க. அப்புறம் சென்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி ஹொசூர், அவங்களுக்கும் என்எம்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் சப்ஜெக்ட் டு அப்பீல், நாங்கள் அதுக்கு எதிர்த்து அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் டு அப்பீல் ஃபைல்டு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அவங்களுக்கும் இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கான அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க தான் நான் சொன்ன மாதிரி ஜூன் 2023 அவங்க அப்ளை பண்ணாங்க. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணாங்க. அந்த யூனிவர்சிட்டி கல்வி நிறுவனத்துக்கு கீழே இன்ஜினியரிங் கல்லூரியும் இருக்குது, மருத்துவக் கல்லூரியும் இருக்குது. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணாங்க. தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கும் அவங்க என்ஓசி அப்ளை பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 60 நாளுக்குள்ளே அந்த விதி 60 நாள் யூஜிசி விதிப்படி 60 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணலன்னா இந்த என்ஓசி இஸ் டீம் டு பி கிவன் அப்படிங்கிற சூழல் இருந்தும் 60 நாளாக கடந்த ஆட்சியில் எந்த காரணத்துக்கோ அப்படிங்கிறது மக்களோட உங்களுக்கே தெரியும். 60 நாள் வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. 3 மாதம் கழித்து என்ஓசி இஷ்யூ பண்ணுறாங்க. நல்லா கவனிக்கணும். 3 மாதம் கழித்து இதெல்லாம் தெரிஞ்சு நம்மளோட இடஒதுக்கீடு பாதிக்கப்படும், நம்மளை 7.5% இடஒதுக்கீடில் நம்ம ஏழை மாணவர்களை அட்மிட் பண்ண முடியாது, அப்புறம் கட்டணமும் நம்ம ரெகுலேட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் என்ஓசி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது நீட்னால ஏற்கனவே எவ்வளோ நம்ம தமிழக ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியும். அதை தெரிஞ்சும் இந்த என்ஓசி வழங்கப்பட்டது கடந்த ஆட்சியில். அப்புறம் லேட்டராக 2 மாதம் கழித்து அந்த என்ஓசியை எடுத்திருக்காங்க. இல்லை என்ஓசி நாங்கள் கொடுத்தது இல்லை, என்ஓசி ரிவோக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஹைகோர்ட்டுக்கு போனப்போ நீங்கள் அப்போ இதெல்லாம் செல்லாது, நீங்கள் கொடுத்தது 60 நாள் வரைக்கும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல, அதனால் டீம் டு பி அப்ரூவ்ட். நீங்கள் அதுக்கப்புறம் கொடுத்ததும் வித்ட்ரா பண்ணதும்